இஞ்சுட்டம்மா, இஞ்சுட்டம்மா. என்ன இன்னைக்காவது முருங்கைக்காய் கொண்டாந்தியா? இல்லைங்கம்மா. அடி போடி. முருங்கைக்காய்னா எனக்கு கொள்ள ஆசை, அதை மட்டும் கொண்டாட மாட்டிய நீ? வணக்கம் 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 வணக்கம்மா. குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இஞ்சூட்டையும் வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சாரா. அவர் போறதுக்கு முன்னால இந்த இஞ்சூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இஞ்சூட்டை கொடுத்துட்டு போனாரே, அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா, அட படுபாவி. ஏயா இந்த குத்து குத்துற? உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரலா? கொஞ்சம் நைஸா அடியா. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன், விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தர மாட்டேன். ஆமா ஜாக்கிரதை, ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்கா அடிங்க. முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அம்மானு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவே, அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயசை கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ஓ, ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். டைப் அடிக்க வந்திருக்கேன். எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க? வேற வேலை இல்லையே. கழுத கட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் இஞ்சூட்டா? வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா. இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா? டீ கடைக்கு. அங்க பரோட்டா தட்டுறாங்க, இங்க டைப் தட்டுறாங்க, அவ்வளவுதான். வாய் மூடு. பேச முடியாதே. இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது, எல்லாம் புல்லு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்ட? ஆண்டி. இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இது வரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹா, என்ன இனிமே? ராஜா எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் கொடுக்கறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். ப்ளீஸ். பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி இப்ப உட்காந்துக்கிறேனே. ராகுகாலம்ப்பா. லட்சியவாதிகளுக்கு ஏது ராகுகாலம்? எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆண்டி ஆண்டி. முருங்கக்கா. ராஜா, ஏது இவ்வளவு முருங்கக்கா? உங்களுக்கு முருங்கக்காய் தேவன் கேள்விப்பட்டேன். பொறுக்குப்பேட்டையில இருந்து கொத்தவால் சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன். இவ்வளவுதான் கிடைச்சது. ப்ளீஸ் ஷட் அப். will you please get up? ஏ, உங்க மிஷின்ல தான் அடிக்க போறேன். முதல்ல இதத்தான் தொட்டேன், இதுல தான் ஆரம்பிக்க போறேன். பூ பாத்தீங்களா? அம்மா தாயே தாயே. மேடம் மேடம் மேடம், இங்க பாருங்களேன். என்ன என்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா, பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட. என்ன தேஞ்சு போயிடுவே? எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கா. சொல்லிக் கொடு. அதானே. என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா ராஜா ராஜா. சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லவ் 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 லவ்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டுயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம் தான் வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது.
நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன். கதைய கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல. கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான். நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன். அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தினான் அவன். நீ இத கட்டி பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், LOVE, லவ். மேடம் மேடம், சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. அப்பா கோச்சுக்கிறாங்க. காலையில வரட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன். இப்ப நீ புறப்படு. தேங்க்யூ மேடம். ஆண்டி ஆண்டி, எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா, உங்க அப்பாவும் கோச்சுக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா, களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட கலைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி. லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே இங்க இருக்கிற எல்லா மிஷின்ல உள்ள LOV எழுத்தையே தேய்ச்சு புட்ட. நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. அப்ப முருங்கைக்காய் ஆச்சு, நீ ஆச்சு. கெட் அவுட். ஆண்டி, I telling you get out too. I go out too. Yes too. திருமதி பட்டம்மா. அம்மம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது. முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடிய ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ. எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படபடன்னு டைப் அடிக்குது. ஏம்மா, நீங்களும் என்னாட்டம் ஒரு பொண்ணு தானே. எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல இல்ல, பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜாவை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு கட்டு கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கைக்காய் கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இன்ஜூட்ல சேர்ந்த காலி பையன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரை காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நானும் அப்செட் யுவர் ஆனர்னு. என்னமா பெரிய அறிவாளி புள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு. சுத்த 1 நம்பர் காலி கைவாலி பையன். பொம்பளை பொறுக்கி மூஞ்சி பாரு, மூஞ்சிய முடி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழில் கிடைஞ்சல் வர வேண்டாம். அவனை நடு பஜார்ல வச்சு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல, ஐயரும் இல்ல, லோப்பரு. அவன் என் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ்னு அடிச்சே என் மெஷின்ல இருந்த LOVE எழுத்தையே தேய்ச்சு விட்டான். போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு. காதல் வரப்பு. என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கான். இவனை வச்சிருந்தா நம்ம இன்ஜூட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சுட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான்? என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு இவனை நம்பி வயத்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே, நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சா தான் உண்டு. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ क्वेश्चंस. ட்ராலி முள்ளத்தலையா, ட்ராலி மாடல ரயில் ஓடுற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் சைலண்ட் ப்ளீஸ். யோ, அந்த பொண்ணுக்கு லைட் பத்தாதப்பா. எல்லா லைட்டுமே அந்த பொண்ணுக்கு தான் சார் போட்டுருக்கு. இன்னும் வேணா போய் தான் எடுத்துட்டு வரணும். யோ, ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒய்டா வச்சுக்க சொல்லு. முதல் ஆள் பேச ஆரம்பிச்சோன்னே ஸ்லோவா ஜூம் பண்ண சொல்லு. ஃபைனல் 5 பேரா சார்? ஆமா, ஓகே சார். நீங்க இந்த ஆடு மாடு கோழி அட்மாஸ்பியர் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க சார். ரெடியா இருக்கு. பின்னதுக்கு போட ஆடலாம் பிடிச்சி கீழ விடு. சார் டைரக்ட் தானே சார் சொன்னாரு. போய் இப்போ நான் லட்சுமிகாந்தன். குட் மார்னிங். சரி விடுங்க. வணக்கம். முதல்ல நீங்க டயலாக் பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீ பேசுறமா. ரெண்டாவது டயலாக் நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் உனக்கு இன்னொரு டயலாக் இருக்குமா? ஏய், கசகசன்னு பேசினா அப்படியே டயலாக் சொல்லி கொடுக்கறல்ல. சும்மா இருங்க.
கரெக்டா அவங்க டைலாக் செக் பண்ணிக்கோங்க. கண்ணனே, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய் பறக்காம படிங்க. என்ன சார் ரெடியா? ஐயோ இதெல்லாம் பொண்டாட்டியா? ரெடியான ரெடிங்க இருக்கு. கேமராப்பா கொஞ்சம் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். வருஷம் பூரா இதே பண்ணிட்டு இருங்க. உன் டைரக்டர் மட்டும் வருஷம் பூரா படம் எடுக்குது இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ கதை சார், எழுதுறேன் கதை எழுதுறேன். நான் கனையாழி பத்திரிக்கையில இருந்து வரேன். டைரக்டர் பாக்யராஜ் சார் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். கொஞ்சம் சேர்ல உட்காருங்க. இந்த ஷாட் முடிஞ்சான்னு கூப்பிடுறேன். பரவாயில்ல சார், நிக்கிறேன். என்ன சார் ரெடியா? ரெடி ரெடி. ஷாட் ரெடி சார். இரியா டைலாக் பேசிட்டாங்கல்ல, சும்மா தொண ரெடி ரெடின்னு இருக்கறேன். அண்ணே போதுனே, ஒரு 4 தடவை பேசினா கரெக்ட்டா வந்துரும். சும்மா எவ்வளவு தடவை தான் பாத்துட்டே இருப்பீங்க? அம்மா வாமா வந்து நில்லுமா, கிளிசரின் போடுங்க. இத பாருங்க, நீங்க எல்லாம் இங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. யாரும் சிரிச்சு வீட்டு நாய் பேசிட்டு கூடாது, புரியுதா? ரெடியா சார்? யோ பின்னால அட்மாஸ்பியர்ல ரெடியா? ரெடி சார். நான் யார பாங்க ஃபீல்ல அனுப்ப வெளியில. ரெடி கரை மாட்டிட்டு இருக்கேன். கரடி கொடு. ஜூம் ஞாபகப்படுத்து. ரெடி ரெடி டைலாக் எல்லாம் ரெடியா? ரெடி சார். ரெடி ஸ்டார்ட் சவுண்ட். 32/1 டேக் 1. ஆக்ஷன். இப்படி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. வாயை திறந்து பதில் சொல்லமா. சோளக்காட்டுக்குள்ள நானும் அவரு பேசிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல. என்னையா அது? சோளக்காட்டுக்குள்ள போனாங்களா? ஆனா எந்த தப்புமே பண்ணலையா? எவையா நம்புவான் இத? சரி சரி, தப்பு பண்ணலன்னு வச்சுக்குவோம். பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே? அவன் ஏமா ஊரை விட்டு ஓடுனா? நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் அவர் ஓடிட்டாரு. நாங்க ஏதாவது பண்ணிருவோம்னா? அவன் என்னமோ பண்ணிருக்கான், அதான் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன் இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஊரான பெரிய ஊரு. இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாஞ்சிருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது. அவளை வேற மாதிரி விசாரிப்போம். அப்படி சொல்லு போஸ்ட்மேனு. போஸ்ட்மேனு ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல் இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கும். கேளு கேளு. யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன் எங்களை கேக்குறேன். பரவாயில்ல நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம் அப்புறம் சீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நான் தானே பத்தினி. பத்தினி நலாயினி. நலாயினி. வேற ஒரு பேர் சொல்லுங்க. வேற வேற யோ எங்க அவன் போயிட்டானா? யோ நீ சும்மா தானே இருக்கிற, நீ சொல்றது. பத்தினி சாவித்திரி. அப்புறம் சத்யா அனுசுயா. இன்னொன்னு சொல்லுங்க. மீராபாய். அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? பத்தினி. பத்தினி. ஆமாயா பத்தினி தான். ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா? இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? என்னத்த வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க? நீ போமா. வரங்க. மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? அதானே ஐயா, 30 வருஷமா அவன் கூட நான் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பத்தினின்னு சொன்னதும் டக்குன்னு என் பேரை சொல்ல வேண்டியதானே? அது யார் என் மீராபாய்? அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரரு பரவாயில்ல, நீ கிட்ட கேட்டுக்க நாங்க 2 பேர் பத்தாதுன்னு 3ஆவது சாவித்திரி வேறையா? அவனை இங்க வச்சிருக்க பாய போட போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜம்ங்கிறது. பஞ்சாயத்துக்கு வந்தா நலாயினியா? யார் எங்க இருக்கா? இத முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல. வணக்கம் சார், ரொம்ப காமெடியா இருக்கு. வணக்கம், உட்காருங்க. இன்னும் நிறைய ஷாட் இருக்கு, ஷாட் போட்டு முடிச்சீங்கன்னா சௌரியமா இருக்கும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாபு குடிக்கிறது ஏதாவது கொண்டு வர சொல்லு. யோ இளமுருக சார், அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் லைட் பண்ணி சொல்லு. யார் க்ளோஸ் அப் சார்? தெரியுமா லைக் சொல்லு. போயோ அசிஸ்டன்ட் நம்மள மாதிரியே இருக்கீங்க. சொல்லுங்க. ராதாங்கிற பொண்ணு கெடுக்கப்பட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. அது ஊர் பூரா பிரபலம் அடைஞ்சிருக்கு. நீங்களும் அதை பத்திரிகையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு. மகாபாரதத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி, எப்படியோ ஒரு அப்படி விட்டாங்க. அந்த மாதிரி ராதாவை இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க. உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம்.